வணக்கம். இதில் அங்காஃப ஊடகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஒவ்வொரு புதன்கிழமையும் அரசு விடுமுறை, வெளியான புதிய அறிவிப்பு. வானூர்தி ரத்து தொடர்பில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் புதிய அறிவிப்பு. வரிசையை மீறி வருபவர்களுக்கு எரிபொருள் இல்லை, பிரதி போலீஸ் மா அதிபர் தெரிவிப்பு. அரசாங்கம் அடக்குமுறையை கைவிட்டு மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும், நாமல் காட்டம். தாக்குதலில் ஒரு கால் இழப்பு, சிகிச்சைக்காக ரகசியமாக ரஷ்யா அழைத்து செல்லப்பட்ட மொஸ்தபா கமேனி. ஹோர்முஸ் நீரிணை, ஈரானிலிருந்து வெளியான கடும் எச்சரிக்கை. 6 ஆண்டுகளுக்கு பிறகு சீனா வடகொரியா இடையான விமான சேவை ஆரம்பம். ஈரானுடனான போர் இன்னும் சில வாரங்கள் நீடிக்கலாம், இஸ்ரேல் தெரிவிப்பு. ஈரானிய எண்ணெய் கப்பல்களுக்கு அமெரிக்கா அனுமதி. தொடர்வன விரிவான செய்திகள். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையை அரசு விடுமுறை தினமாக பிரகடனப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போது போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ள போதிலும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சுகாதாரம், நீர்வளங்கள், மின்சாரம், சுங்கம் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவை வழங்கல் துறைகளுக்கு இந்த விடுமுறை விலக்களிக்கப்பட்டுள்ளது. எனினும் பாடசாலை, நீதிமன்றம், பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்டவைகளினதும் ஏனைய அனைத்து அரசு பணியாளர்களுக்கும் இந்த விடுமுறை தினம் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் ஏனைய 4 நாட்களில் பணிக்கு அழைக்கப்படும் பணியாளர்களின் எண்ணிக்கை தொடர்பில் தீர்மானம் எடுக்க நிறுவன தலைவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்படும் நிகழ்வுகளையும் தற்காலிகமாக நிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தை பின்பற்றுவது தொடர்பில் தனியார் துறையினரும் அவதானம் செலுத்துமாறு பரிந்துரைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சுற்றுலா, விவசாயம், சுகாதாரம் மற்றும் பெருந்தோட்ட துறைகளுக்கு எரிபொருளுக்கு தேவையான பணத்தின் அளவு மதிப்பிடப்பட்டு அதற்கேற்ப கூடுதல் எரிபொருள் ஒதுக்கீடுகள் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க மற்றும் துபாய்க்கு இடையிலான வானூர்தி சேவைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் 16, 17, 18, 21 மற்றும் 24 ஆகிய திகதிகளில் கொழும்பிலிருந்து துபாய் நோக்கி பயணிக்கும் UL 231 விமானமும் துபாயிலிருந்து கொழும்பு திரும்பும் UL 232 விமானமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த விமான ரத்துகளால் பாதிக்கப்பட்டுள்ள பயணிகள் மேலதிக உதவிகள் மற்றும் தகவல்களுக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் உலகளாவிய தொடர்பு மையத்தை இலங்கைக்குள் 1979 என்ற இலக்கத்திலும் சர்வதேச அளவில் 009411777179 என்ற இலக்கத்திலும் தொடர்பு கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் பயணிகள் தந்தமது பயண முகவர்களையோ அல்லது அருகில் உள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அலுவலகத்தையோ அணுகுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பயணிகள் தங்களது பயணங்களை திட்டமிடும் முன்னர் நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் மற்றும் சமூக வலைதள பக்கங்கள் ஊடாக விமானங்களின் தற்போதைய நிலை குறித்து ஆராயுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எரிபொருள் பெறுவதற்காக வரிசையை மீறி வருபவருவருக்கும் அதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது என போக்குவரத்து கட்டுப்பாட்டு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதீர தெரிவித்துள்ளார். சில சாரதிகள் வரிசையை மீறி எரிபொருள் பெற முயற்சிக்கும் போது அமைதியற்ற சூழல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே வரிசைக்கு புறம்பாக வருபவர்களுக்கு எரிபொருள் வழங்க வேண்டாம் என எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கும் போலீசாருக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். சில மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் நடைபாதைகளில் நிற்பதால் பாதசாரிகள் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளனர் என்றும் மக்களின் பாதுகாப்பிற்காக போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அனைத்து சாரதிகளும் பொறுமையுடன் செயற்படுமாறு பிரதி போலீஸ் மா அதிபர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மற்றும் போலீஸ் துறையின் அரசியல் மயமாக்கல் குறித்து கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், இன்று போலீஸ் துறையானது அரசாங்கத்தின் தேவைக்கேற்பவே இயங்குவதாகவும் குறிப்பாக போலீஸ் மா அதிபர் நாட்டின் பொதுவான அதிகாரியாக அன்றி திசைகாட்டி தரப்பினரின் தேவைகளை நிறைவேற்றும் ஒருவராக செயற்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அண்மையில் பெண் போலீஸ் அதிகாரிகள் யாழ்ப்பாணத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டமையை சுட்டிக்காட்டிய அவர், இதுபோன்ற பழிவாங்கும் நடவடிக்கைகளை விடுத்து போலீஸ் அதிகாரிகளின் நலன்களை பாதுகாக்க அரசாங்கம் முன்வர வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், நாட்டின் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் மீது அரசாங்கம் முன்னெடுத்து வரும் அழுத்தங்கள் குறித்து அதிருப்தி வெளியிட்டுள்ளார்.
ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு குறிப்பிட்ட அரசியல்வாதி ஒருவரின் பெயரை எழுதும்படி கட்டாயப்படுத்தப்பட்டதாக அவர் பகிரங்கமாக தெரிவித்தார். அத்துடன் நாட்டில் பயங்கரவாதத்தை ஒழிக்க அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட சுரேஷ் சலே போன்ற அதிகாரிகளை பயங்கரவாத சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்திருப்பது அரசியல் பழிவாங்கலின் உச்சகட்டம் எனவும் அவர் சாடியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் தமக்கு சாதகமான முடிவுகளை பெற அரசாங்கம் இவ்வாறான கீழ்த்தரமான தந்திரங்களை கையாள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல்களில் உச்சத்தலைவர் முஸ்தபா கமேனி குறைந்தது ஒரு காலி இழந்து கடுமையான கல்லீரல் பாதிப்பை சந்தித்துள்ளதாக குவைத்தில் அல் ஜரீடா செய்தித்தாள் மற்றும் பிரிட்டனின் தி சன் செய்தித்தாள் சமீபத்தில் செய்தி வெளியிட்டன. அவரது காயங்களுக்கு சிகிச்சை அளிக்க அனைத்து வசதிகளையும் கொண்ட ஒரு சிறப்பு மருத்துவமனை தேவைப்பட்டாலும் ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதல்களால் ஈரானில் கமேனிக்கு சிகிச்சை பெறுவது கடினமாகிவிட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இதன் விளைவாக ஈரானிய உச்சத்தலைவர் மிகவும் ரகசியமாக ரஷ்யாவுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். மேலும் இதற்காக ஒரு ரஷ்ய ராணுவ விமானம் ஈரானுக்கு வந்துள்ளது என்று செய்தித்தாள்கள் தெரிவித்துள்ளன. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் அழைப்பின் பேரில் ஈரானிய உச்சத்தலைவர் ரஷ்யாவுக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் புடினின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் கமேனிக்கு வெற்றிகரமான அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாகவும் செய்தித்தாள்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 12ஆம் தேதி தொலைபேசி மூலம் கமேனி ரஷ்யாவில் சிகிச்சை பெறலாம் என்றும் காயமடைந்த கமேனி அன்று மதியம் ரஷ்யாவுக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் செய்தித்தாள்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்ட தாக்குதலில் முஸ்தபா கமேனி காயமடைந்தாரா அல்லது வேறொரு தாக்குதலில் காயமடைந்தாரா என்பது தெளிவாக தெரியவில்லை என்று செய்தித்தாள்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானின் உச்சத்தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து முஸ்தபா கமேனி இன்னும் பொதுவில் தோன்றாததற்கு இதுவே காரணம் என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளது. ஈரானை தாக்க ஹோர்முஸ் நீரிணையை பயன்படுத்த எந்த நாடும் அனுமதிக்கப்படாது என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்பகுதியில் உறுதியற்ற தன்மையை உருவாக்கியுள்ளதால் இந்த கடல் பாதை வழியாக கப்பல் போக்குவரத்து தற்போது சிறப்பு நிலைமைகளில் கீழ் நடைபெறுகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையில் ஹோர்முஸ் நீரிணையின் கட்டுப்பாடு ஈரானிய ஆயுதப்படைகளின் வசம் உள்ளது என்றும் ஒரு கடலோர நாடாக ஈரான் தனது தேசிய பாதுகாப்பிற்கே தேவையான எந்த நடவடிக்கைகளையும் எடுக்க உரிமை உண்டு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வரலாற்று ரீதியாக இந்த கடல் பாதையின் பாதுகாவலராக ஈரான் இருந்து வந்தாலும் தற்போதைய பாதுகாப்பின்மைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். உலகில் எண்ணெய் போக்குவரத்துக்கு மிக முக்கியமான இந்த கடல் பாதையை தாக்கும் நாடுகள் பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்றும் ஈரான் கடுமையாக கூறியுள்ளது. சீனா வடகொரியா இடையேயான விமான போக்குவரத்து கொரோனா பரவல் காரணமாக கடந்த 2020ஆம் ஆண்டில் முற்றிலும் நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு சீனா வடகொரியா இடையிலான விமான போக்குவரத்து வருகிற 30ஆம் தேதி முதல் மீண்டும் தொடங்க உள்ளது. சீனாவின் தேசிய விமான நிறுவனமான ஏர் சீனா பீஜிங்கிலிருந்து வடகொரியா தலைநகர் பியாங்யாங்குக்கு 30ஆம் தேதி முதல் தனது சேவையை தொடங்க உள்ளது. முதல் கட்டமாக வாரத்திற்கு ஒரு முறை என திங்கட்கிழமை தோறும் இந்த விமானம் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் அதிகரித்த பதட்டங்கள் உலக நாடுகளுடனான அதிபர் ட்ரம்பின் வெளியுறவு கொள்கை குறித்த நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியில் சமீப காலமாக சீனாவுடனான உறவுகளை மேம்படுத்த வடகொரியா விரும்புகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு இரு நாடுகளுக்கும் இடையே ரயில் போக்குவரத்து தொடங்கியது. தற்போது விமான சேவையும் தொடங்க உள்ளதால் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் மற்றும் சுற்றுலா மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரானுடனான போர் இன்னும் சில வாரங்கள் நீடிக்க வாய்ப்பு அதிகம் என்று இஸ்ரேலிய அமைச்சர் மிகி ஷோகார் தெரிவித்துள்ளார். அடுத்த சில நாட்களில் பதற்றம் மேலும் அதிகரிக்கலாம். அதனால் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் தயாராக இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் சமநிலையை பேணுவதற்காக ஈரான் நாட்டு எண்ணெய் தாங்கி கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை ஊடாக பயணிப்பதற்கு அமெரிக்கா அனுமதி வழங்கியுள்ளதாக அமெரிக்க திரைசேரி செயலாளர் ஸ்காட் பெசன் தெரிவித்துள்ளார். CNBC ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காணலின் போது இது குறித்து கருத்து வெளியிட்ட அவர், ஈரானிய கப்பல்கள் ஏற்கனவே வெளியேற தொடங்கியுள்ளன. உலகில் ஏனைய பகுதிகளுக்கான விநியோகத்தை உறுதிப்படுத்துவதற்காகவே இதனை நாம் அனுமதித்துள்ளோம் என்று குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக இந்தியா மற்றும் சீனா போன்ற நாடுகளின் கப்பல்கள் தற்போது அதிகளவில் இந்த நீரிணையை கடப்பதாகவும் இனிவரும் காலங்களில் போக்குவரத்து மேலும் அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை ஈரானின் இராணுவ வல்லமையை குறைப்பதே அமெரிக்காவின் முதன்மை இலக்கு என்பதை ஜனாதிபதி ட்ரம்ப் தெளிவுபடுத்தியுள்ளதாக பெசன் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானின் கடற்படை பலம் மற்றும் அதன் எல்லைகளுக்கு அப்பால் ஆதிக்கம் செலுத்தும் திறனை முற்றாக சிதைப்பதே வாஷிங்டனின் நோக்கம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வழக்கமாக ஈரான் மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்கும் அமெரிக்கா தற்போது அதே ஈரானில் எண்ணெய் கப்பல்கள் செல்ல அனுமதிப்பது ஆச்சரியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. ஈரானை பலவீனப்படுத்த வேண்டும், ஆனால் உலக பொருளாதாரம் சரிந்துவிடக்கூடாது என்ற இரட்டை நிலைப்பாட்டை அமெரிக்கா எடுத்துள்ளதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர்.
சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.